கையில் சிக்கினீர்கள். அது பெரிய கதை பிரேமா. கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுத்தியை கொடுத்து விட்டான். அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான். பிரேமா, இனி தாமதிக்காது. அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி எப்பா ஓடுவது? என்னை பற்றி கவலைப்படாத பிரேமா. உடனே போலீஸுக்கு தகவல் கொடு. கணேசை காப்பாற்று பிரேமா, கணேசை காப்பாற்று. கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால் கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன்.